ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு அப்படின்ற நாவலை நான் உங்களுக்கு 3 பாகமாக சொல்லியிருக்கேன். இது அந்த கதையின் 4ஆம் பாகம். யசோதாவும் அர்ஜுனனும் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே அம்மா எனக்கு டைம் ஆகுது, சீக்கிரமாக படி ஏறி மேலே போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கீழே இறங்கி வாங்க. நான் அதுக்குள்ளே சுபாஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி அவரை ஒரு இடத்துக்கு வர சொல்லணும். சீக்கிரமாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறான். இருடா அவசரப்படாத, எவ்வளோ படிகள் இருக்குது, ஏற வேணாமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கிளம்பிடாத என்று கூறி வேகமாக படிகளில் ஏறி சென்றாள் யசோதா. அர்ஜுனனும் அங்கே வரும் பெண்களில் தனக்கு பிடித்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு வழக்கம் போல வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். யசோதாவும் வேகமாக படி ஏறி கோவிலுக்குள் போக ஆரம்பிக்க கொஞ்சம் தூரம் படிகளில் போன போது அப்போது எதிரே வந்த ஒரு வயதான பெண் தலையை சுற்றி மயக்கம் போட்டு கீழே விழ போகையில் யசோதாவும் அதற்குள் மேலே இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணும் இருவருமாக ஓடி சென்று அந்த பெண்மணியை தாங்கி கொண்டார்கள். அந்த வயதான பெண்மணி தண்ணீர் என்று தாகத்தால் தவித்தார். தண்ணியா? இதை பாருங்களேன், நீங்கள் யாராவது தண்ணி வச்சிருக்கீங்களா என்று யசோதா அங்கே படிகளில் இறங்கி மேலே போகும் கீழே வரும் பெண்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கூட இருந்த அந்த பெண் யசோதாவின் அர்ச்சனை கூடையில் இருந்த தேங்காவை எடுத்து உடைத்து அந்த தேங்காய் தண்ணீரை அந்த பெண்மணிக்கு கொடுத்து மயக்கத்தை தெளிய வைத்தார். இதனை எதிர்பார்க்காத யசோதாவும், ஏ பொண்ணே, நீ என்ன காரியம் பண்ணியிருக்க? சாமிக்கு உடைக்க இருந்த தேங்காவை இப்படி பாதி வயலையே உடைச்சிட்டியே, உனக்கு என்ன திமிரு? என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூட உனக்கு தோணலைல என்று அந்த பெண்ணை திட்டினாள் யசோதா. அந்த பெண்ணும், தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம், மேலே போயும் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது, கீழே போயும் தண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வர முடியாது, வயசானவங்க மலங்கி கிழங்கு வீழ்ந்துட்டாங்கன்னா அதனால தான் வேறு வழி தெரியாமல் ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்ற அவசரத்தில் உங்கள் தேங்காவை எடுத்து நான் உடைச்சிட்டேன், கோவப்படாதீங்க, நான் வேணா கீழே போய் உங்களுக்கு ஒரு தேங்காய் வாங்கி கொண்டு வரேன் என்று அந்த பெண் எழுந்தாள். என்ன, நீ எப்போ போய் தேங்காய் வாங்கி வந்து நான் எப்போ மேலே போய் சாமியை கும்பிட்டு கீழே இறங்குறது? என் பையன் வேற கீழே வெயிட் பண்ணுறான் அப்படின்னு மேலும் கோபமாக கடிந்து கொண்டாள் யசோதா. மயக்கம் தெளிந்த அந்த வயதான பெண்மணியும், என்னம்மா நீ என்னை காப்பாற்றுறதுக்கு அந்த பெண் செய்த காரியத்தை நினைத்து சந்தோஷப்படாமல் இப்படி திட்டுற அப்படி கேட்டார். ஏ கிழவி, மயக்கம் தெளிஞ்சிடுச்சுல்ல, எழுந்து போய்கிட்டே இரு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே என்று அந்த பெண்மணியிடம் கோவப்பட்டாள் யசோதா. பிறகு அந்த பெண்ணை நோக்கி, ஏய் இந்த பெண்ணே, நீ போய் எனக்கு தேங்காய் எல்லாம் வாங்க வேணாம், நீ மேலே இருந்து சாமி கும்பிட்டுட்டு தானே வர, உன்னுடைய பிரசாத கூடையை மட்டும் என்கிட்ட கொடு, அதை கொண்டு போய் என் பையனுக்கு நான் கொடுக்குறேன், இன்னொரு நாள் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறேன் என்று கூறிவிட்டு அந்த பெண்ணின் கையில் இருந்த அர்ச்சனை கூடையும் பிரசாதத்தையும் பிடுங்கி கொண்டு வேகமாக படிகளில் கீழே இறங்கி வந்தாள் யசோதா. அந்த பெண்ணும் இதை பற்றி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல், சரி விடுங்க பாட்டி, நீங்கள் வாங்க, உங்களை மெதுவாக நான் கீழே கூட்டிகிட்டு போகிறேன் என்று அந்த வயதான பெண்மணியை பத்திரமாக அழைத்து கொண்டு படிகளில் கீழே இறங்க ஆரம்பித்தார். கீழே வந்த யசோதா அர்ஜுனன் பெண்களை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும், என்னடா இதுதான் நீ ஃபோன் பேசுகிற லட்சணமா என்று கேட்டுக்கொண்டே அந்த பெண் நெற்றில் திருநீர் வைத்துவிட்டு பிரசாதத்தை எடுத்து வாயில் ஊட்டி விட்டார். அட என்னம்மா, இன்னைக்கு பிரசாதம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இவ்வளோ சுவையாக இல்லையே
என்று மொத்த பிரசாதத்தையும் சாப்பிட்டான். இருக்குண்டா இருக்கும், ஏன் இருக்காது, உன் வயசு அப்படி. ஏண்டா கீழே இருந்து இந்த மாதிரி பெண்களை சைட் அடிக்கிறதுக்கு தான் மேலே கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறியா? நான் பாதியிலே திரும்பி வந்ததுனால தான் உன்னை கையும் களவுமாக பிடிக்க முடிஞ்சது உன்னை என்று அவனின் காதை பிடித்து திருக, ஐயோ அம்மா வலிக்குது விடுமா, எனக்கு வர டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் என்று வண்டியை எடுத்து சென்று விட்டான் அர்ஜுன். யசோதாவும் மேலே பார்க்க அந்த பெண்ணும் சீக்கிரம் கீழே இறங்கி வர மாதிரி தெரியல. அந்த பெண்ணோட பேராவது கேட்டிருக்கலாம் என்று நினைத்து கொண்டே தன் வீட்டிற்கு ஆட்டோவில் சென்றான். அந்த பெண்ணும் அந்த வயதானவங்களை வீடு வரை கொண்டு போய் விட்டு சரி நான் வரேன் பாட்டி என்றாள். இருமா, நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாத்தின, உன் பேர் என்னம்மா என்று கேட்டாள் அந்த வயதான பாட்டி. என்னுடைய பெயர் அவந்திகா என்று கூறிவிட்டு அவந்திகா அங்கிருந்து சென்று விட்டாள். நேராக அவந்திகா அவளுடைய வீட்டிற்குள் சென்றவுடன் அவளின் தாயார் ஆஷா, என்ன அவந்திகா இவ்வளோ நேரம், அர்ச்சனை கூட பிரசாதம் எங்கே, வெறும் கையோடு வருகிறாயே என்று கேட்டாள் அவந்திகாவின் தாயார் ஆஷா. சாரிமா என்று கோவிலில் நடந்தவர்களை கூறினாள் அவந்திகா. இந்த மாதிரியும் சில பேர் இருக்கதா செய்கிறாங்க, என்ன பண்ணுறது. சரி, அந்த பாட்டிக்கு இப்போ பரவாயில்லையா என்று கேட்டாள் ஆஷா. அவந்திகாவும் அதற்கு பரவாயில்லையம்மா, அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே உள்ளே பக்கத்து அறையிலிருந்து அப்பாவின் இருமல் சத்தம் கேட்டவுடன், ஏம்மா அப்பாவுக்கு இருமல் மருந்து தரவில்லையா என்று கேட்டாள். இல்லைம்மா, நேற்றே தீர்ந்துடுச்சு, இது மாத கடைசியாக இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்லலை என்று கூறினாள் ஆஷா. ஏம்மா இப்படி இருக்கீங்க, அப்பா மருந்து விஷயத்தில் மட்டும் என்கிட்ட உண்மையை மறைக்காதீங்க, தப்பு என் பேர்லேயும் இருக்குது, நானும் தான் கவனிச்சிருக்கணும். சரி, நான் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு மருந்து வாங்கிட்டு வரேன் என்று கூறி வீட்டை விட்டு வெளியே சென்றாள் அவந்திகா. தன் தோழியிடம் சென்று பணம் வாங்கி கொண்டு மருந்து கடைக்கு சென்று அந்த மருந்து பில்லை காட்டி மருந்துகளை வாங்கி கொண்டிருக்கும் போதே திடீரென்று அந்த கடைக்குள் நுழைந்த ஒரு சில நபர்கள் அந்த மருந்து கடையில் மருந்து வாங்கி கொண்டிருந்த இன்னொரு நபரை வெட்டி சாய்க்க ஆரம்பித்தார்கள். கடைக்காரனும் பயந்து வெளியிலேயே ஓடிவிட்டான். அவந்திகாவும் பயத்தில் வெளியே போக வழி இல்லாமல் கடையின் உள்ளே சென்று மறைந்து கொண்டாள். வந்தவர்கள் முகமூடி அணிந்திருந்தாலும் அவர்களில் ஒருவன் தன் முகத்தை நன்றாக விலக்கிவிட்டு வெட்டப்பட்டவனிடம், இப்போது புரிகிறதா, என்கிட்ட மோதினா உன் நிலைமை என்ன ஆகும் என்று கேட்டுக்கொண்டே மறுபடியும் அவனை கோபத்தோடு வெட்டி சாய்க்க ஆரம்பித்தான். பிறகு முகமுடி அணிந்து கொண்டு கடையை விட்டு வெளியே ஓடிவிட்டார்கள். பிறகு அவந்திகாவும் மருந்துகளை எடுத்துக்கொண்டு பணத்தை டேபிள் மேலே வைத்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றாள். என்ன ஆச்சு அவந்திகா, ஏன் இப்படி மேல் மூச்சு வாங்க ஓடி வந்திருக்க என்று ஆஷா பயத்துடன் கேட்க, ஒன்றில்லம்மா, வர வயல நாய் துரத்திடுச்சு, அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன் என்று ஏதோ கூறி அம்மாவிடம் உண்மையை மறைத்தாள் அவந்திகா. அந்த மெடிக்கல் ஷாப்பில் வெட்டப்பட்டவனை பார்த்து அங்கு கூடியிருந்த ஜனங்களில் ஒருவன் போலீஸுக்கு போன் செய்ய அர்ஜுன் அந்த இடத்துக்கு வந்தான். அர்ஜுன் வந்து அந்த கடையில் வெட்டப்பட்டவனை பார்த்துவிட்டு அந்த மருந்து கடைக்காரனிடம் தன்னுடைய விசாரணையை ஆரம்பித்தான். அப்போது அந்த சமயத்தில் இந்த நபர் வெட்டப்படும் போது நீ மட்டும்தான் கடையில் இருந்தியா, உன் கடையில் சிசிடிவி கேமரா எதுவும் இல்லையா என்று விசாரித்து கொண்டே இருந்தான். மெடிக்கல் கடைக்காரனும், இல்லை சார், என் கடையில் அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் சின்னதாக ஒரு கடை தான் வைத்திருக்கிறேன், இன்னும் அந்த அளவுக்கு பெரிய கடையாக இல்லை,
இந்த நபர் வெட்டப்படும் சமயத்தில் ஒரு பெண்ணும் கடையில் மருந்து வாங்கிக்கிட்டு இருந்தா. நான் பயந்து முதல்ல வெளியில் ஓடிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் உள்ளே தான் இருந்தா. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம்தான் அந்த பெண் வெளியே ஓடினார் என்று மூச்சு விடாமல் அர்ஜுனனிடம் கூறினான் கடைக்காரன். இத்துடன் என்னுடைய இந்த 4ஆம் பாகத்தின் கதை முடிந்தது. மீண்டும் அடுத்த பாகத்தில் நான் உங்களுக்கு கதையை சொல்கிறேன். நன்றி. இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம் இத்துடன் முடிந்தது. மீண்டும் நாளை 5ஆம் பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.